தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்த தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நியூஸ்7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அவரிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் உறுப்பினர் சேர்க்கையானது கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இன்றைய தினம் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் கோவி செழியன் அவர்களது முன்னேற்பாட்டில் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் நேரடியாக சென்று அந்த இல்லங்களில் ஒவ்வொரு வீட்டு வாயிலிலும் அவர்கள் இல்லம் தேடி சென்று அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் உறுப்பினர் சேர்க்கை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார். இந்த திட்டமானது எவ்வாறு வரவேற்பை பெற்றுள்ளது உள்ளிட்ட பல கேள்விகளை முன்வைப்போம். ஐயா வணக்கம். இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டம் எந்த அளவுக்கு உற்சாகமாக மக்களிடையே வரவேற்பு இருக்கு? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தற்கால தமிழக சூழல், சமூக பிரச்சனை, தமிழகத்தினுடைய வளர்ச்சி, மண் மொழி மானம் காத்திட வேண்டும் என்ற அரிய முயற்சி, அவைகளுக்கு இடையூறு செய்யக்கூடிய ஒன்றிய அரசின் செயல்பாடு, இவைகளையெல்லாம் உற்று பார்த்து 75 ஆண்டு காலம் மக்கள் பணி, சமூக பணி ஆற்றி வருகிற பேர் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்டு அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டி காக்கப்பட்டு இன்றைக்கு கழகத்தின் தலைவராக தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகும் புது எழுச்சியோடும் பொலிவோடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வளர்த்தெடுத்து இந்தியாவில் ஆகப்பெரிய 3வது பெரிய கட்சியாக பாராளுமன்றத்தில் குறிப்பிடத்தக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தி கலைஞர் இல்லாத நிலையிலும் நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்று காட்டி தமிழகத்தை வலிமையோடு ஆட்சி நடத்துகிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் எடுத்திருக்கிற முயற்சி ஓரணியில் தமிழ்நாடு. அவருடைய நோக்கம் என்னவென்றால், தமிழ்நாடு என்பது பல இனம், சமூகம், சாதி வேறுபாடு, மொழி வேறுபாடு, பொருளாதார வேறுபாடு என்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஒன்றிணைந்து, கட்சி பாராமல், மதம் பாராமல், சமயம் பாராமல் ஒன்றிணைந்து தமிழகத்தினுடைய மானத்தை, மொழியை, பெருமையை கட்டி காக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கி மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை நடத்தி, ஒன்றியங்கள் தோறும், அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சிகள் தோறும், வாக்குச்சாவடி தோறும், வீடுகள் தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய திட்டங்களை, இயக்கத்துடைய கொள்கைகளை பரப்புரையாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தொடர்ந்து 45 தினங்கள் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். தஞ்சை மாவட்ட அளவில் உள்ள 830 வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த பணி தொடர்கிறது. திருவிடைமருதூர் தொகுதியை பொறுத்தவரை 292 வாக்குச்சாவடி மையங்கள், இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 இடங்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். காலையிலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் சென்று வருகிறேன். திராவிட முன்னேற்ற கழக தோழரோடு நாங்கள் செல்லுகிற பொழுது பொதுமக்களுடைய ஆதரவு, குறிப்பாக தளபதி அவருடைய அரசால் பெறப்பட்ட பெண்களுடைய ஆதரவு, வயல்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் கூட, வீடுகளில் இருப்பவர்கள் கூட நாங்கள் வந்திருக்கிற செய்தி அறிந்து ஓடி வந்து அந்த செய்தியை கேட்கிற அந்த மகிழ்ச்சியை பார்க்கிற பொழுது என்ன நோக்கத்தில் முதலமைச்சர் இந்த பயணத்தை தொடர்ந்தாரோ அந்த முயற்சி முதல் நாளிலேயே 100க்கு 100 வெற்றி கண்டிருப்பதை, மக்கள் மகிழோடு வரவைப்பதை எங்களால் கண்ணால் காண முடிகிறது. அதை தான் சமீபத்தில் கூட நாங்கள் ஒரு வீட்டிற்கு சென்ற பொழுது ஒரு குடும்பமே அமர்ந்து ஒரு உற்றார் உறவினரை வரவேற்பதை போல, ஒரு சொந்த பந்தங்களை வரவேற்பதை போல மக்கள் பணி ஆற்ற வந்திருக்கிற என்னையும், எங்களுடைய முன்னாள் ஒன்றியத்தின் துணை பெருந்தலைவரையும், முன்னோடிகளையும் வீட்டு பிள்ளைகளை போல் உட்கார வைத்து அந்த செய்திகளை கேட்கிற பொழுது உள்ளபடியே முதலமைச்சருடைய வெற்றி 100க்கு 100 இந்த அளவுக்கு வெற்றி கண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதைவிட நாங்கள் செல்லுகிற நேரத்தில் ஆர்வப்பட்டு பல திராவிட முன்னேற்றத்தை இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கையின்படி பத்திரிகையாளர் சந்திப்பை தலைநகர் சென்னையில் தளபதி நடத்தியதற்கு பிறகு அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் அந்தந்த மாவட்ட தலைநகர்களில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த சொன்னார்கள். நானும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி தஞ்சையிலே அந்த நிகழ்ச்சியை நடத்தினேன். 100கணக்கான பத்திரிகையாளர் வந்திருந்தார்கள். நேற்றைய தினம் மாவட்ட தலைநகரிலும் தாலுகா தலைநகரிலும் பரப்புரை கூட்டங்கள் நடத்தப்பட்டது. நான் தஞ்சையிலும் பட்டுக்கோட்டையிலும் அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டேன். இன்று காலை முதல் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பரப்புரையை நாங்கள் வீடுகள் தோறும் சென்று இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம். இதுவரை நாங்கள் ஒரு 100 பொதுமக்களை பார்த்திருந்தால் அதில் கிட்டத்தட்ட 60% பேர் உறுப்பினராக சேருவோம் என்று ஆர்வத்தோடு வந்திருப்பது இன்னும் மகிழ்வை தருகிறது.
1/3 உறுப்பினர் சேர்க்கை என்பது தலைவருடைய இலக்கு என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 50% உறுப்பினர் சேர்க்கிற முயற்சியை நான் சார்ந்திருக்கிற திருவிடைமருதூர் தொகுதி தஞ்சை மாவட்டத்தில் முழு முயற்சியுடன் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். தளபதியினுடைய உடன்பிறப்புகள், இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து பணியாற்றுகிற அண்ணன்மார்கள், மகளிர்கள், சகோதரிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு திருவிழாவை போல் நாங்கள் கொண்டாடுகிற அரிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் கழகத் தலைவருக்கும் வருங்கால தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் திருவிடைமருதூர் தொகுதி மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழக முதல்வரும் திமுக தலைவரும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் தொடர்ந்து திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.